குசுமூட்டிகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? குசுமூட்டி, குசுமூட்டிகள். கொசு மூட்டி தெரியும். கொசு மூட்டி தெரியும். கொசு மூட்டி, கொசுவத்தி, கொசு விரட்டி தெரியும். அது என்ன குசுமூட்டி, குசுமூட்டிகள் அப்படின்னா, கணவனுக்கு எதிராக மனைவியை தூண்டி விடுறவங்களும், மனைவிக்கு எதிராக கணவனை தூண்டி விடுறவங்களும் அவர்களுக்கு கொடுக்கப்படும் பெயர்தான் குசுமூட்டி, குசுமூட்டிகள். இந்த குசுமூட்டிகள் நட்பு வட்டாரத்தில் இருக்கலாம், அக்கம் பக்கத்தில் இருக்கலாம், சொந்தக்காரங்களில் இருக்கலாம். அந்த குசுமூட்டிகளிடம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பாலிடிக்ஸ், இன்னர் பாலிடிக்ஸ், அரசியல் மேடையில் அரசியல்வாதிகள் தான் பண்ணுவாங்கன்னு இல்லை. இந்த அரசியலை அவங்களும் மக்கள் தானே, அவங்களும் மக்கள்ல இருந்து வந்தவங்க தானே. அதனால அது ஹோம் பாலிடிக்ஸ்னு ஒன்று இருக்கு. வீட்டு அரசியல், அது நாட்டு அரசியல். இது வீட்டு அரசியல். வீட்டு அரசியல்ல குசுமூட்டிகளின் பங்கு ரொம்ப சும்மா இருக்க மாட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டா இப்ப கணவனுக்கு எதிராக மனைவியை திருப்பணும்னா அந்த கணவன்கிட்ட ஸ்ட்ரெயிட்டா எந்த பேச்சும் வச்சுக்கிட மாட்டாங்க. மனைவிட்ட போய் தூபம் போடுறது, அவங்கள உசுப்பேத்துறது, மூட்டி விடுறது. அவர் ஏதாவது நல்லது பண்ணா கூட அதை இவங்களுடைய தரத்துக்கு, இவங்களுடைய கொச்சை பார்வையில தரந்தாழ்த்தி வேற ஒரு கோணல் பார்வையா பார்த்து அதுக்கு ஒரு அர்த்தம் கற்பிச்சு அந்த அர்த்தத்தை சொல்லி விட்டுறது, கொளுத்தி போட்டுறது. இந்த மனைவி என்ன பண்ணும், அதை கேட்டுட்டு அந்த பார்வையிலேயே அவர் செய்யற நல்லதையும் நல்ல நோக்கத்தில் செய்யறத கூட தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு சண்டை போடும். இதே தான் அப்படியே மாற்றி வைங்க. இதே தான் பெண்கள் விஷயத்திலையும். ஒரு பெண்ணுக்கு எதிராக அந்த கணவனை திருப்பணும் அப்படின்னா அந்த கணவன்கிட்ட உள்ள தொடர்புடைய குசுமூட்டிகள் என்ன பண்ணும்னா, அந்த பெண்ணிடம் நேரடியாக எதுவும் பேசிக்காது. கணவனை உசுப்பேத்தி கிளப்பி விட்டு அவனை அந்த பெண்ணுக்கு எதிராக அவ செய்கிற எந்த ஒரு காரியத்தையும் தவறான கோணலான பார்வையில பார்க்க வச்சு ஒரு அரசியல் பண்ணுவாங்க. இது இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். நாட்டு அரசியலை விட வீட்டு அரசியல் ரொம்ப பயங்கரமானது. குசுமூட்டிகளிடமும் எச்சரிக்கையா இருங்க. வேற்றுமை பேசும் அரசியல்வாதிகளைப் போல் அல்லாமல் ஒற்றுமை பேசும் அரசியல்வாதிகளைப் போல கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தும் நல்ல உறவுகளையும் நல்ல நட்புகளையும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். குசுமூட்டிகளை தவிர்த்து விடுங்கள். குசுமூட்டிகள் எந்த வடிவத்தில் இருந்தாலும், அவர்கள் நட்பு வடிவத்தில் இருந்தாலும் அல்லது உறவினர் வடிவத்தில் இருந்தாலும் கூட அந்த குசுமூட்டிகளை தவிர்த்து விடுங்கள். கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஆரோக்கியம் மற்றும் குடும்ப ஒற்றுமைக்கு குசுமூட்டிகளை தவிருங்கள்.